இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் நல்லா கமகமன்னு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக மிளகு, 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன். முக்கால்வாசி இப்போ சேர்த்துக்கலாம், கால்வாசி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு அரை முடி தேங்காவது சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஆறின பிறகு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து நாட்டுக்கோழி குழம்புக்கு பொதுவாக நாங்கள் தாளிப்பு எதுவும் சேர்க்க மாட்டோம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காய தக்காளியை மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கின பிறகு 1 கிலோ நாட்டுக்கோழி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இந்த நாட்டுக்கோழி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு அரைச்சி வச்ச மசாலா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நாட்டுக்கோழி நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்கணுன்னா கம கமன்னு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி.